வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாந்தாஸ் கேக்ஸ். இது வந்து கிறிஸ்மஸ் சீசன். ஸோ கிறிஸ்மஸ் சீசனுக்கு தேவையான சில டெக்கரேஷன்ஸ் வந்து நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல்ல வந்து ஐசிங் எல்லாம் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். பாருங்கள், ஃபாண்டன்ட் ஐசிங். இது வந்து நான் கலர் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் கலர் அண்ட் க்ரீன். உங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் கலர்ஸ் ஆர் ரெட் அண்ட் க்ரீன். அதில் தான் நிறைய டெக்கரேஷன்ஸ் வரும். ஸோ இது வந்து ஒயிட் ஐசிங்கும் வச்சுருக்கேன். வெரைட்டி ஆஃப் டெக்கரேஷன்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரலான்னு இருக்கேன். எவ்வளோ பண்ண முடியுமோ அது நாங்கள் செய்வோம். ஸோ இன்றைக்கி நான் முதல்ல உங்களுக்கு செய்து காட்ட போகிறது என்னென்னா, ஒரு சென்டா கிளாஸ். அதாவது ஒரு சென்டா கிளாஸுடைய முகம் எப்படி நாங்கள் செய்யலாம்ன்றதை வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு மோல்டு. இந்த மோல்டு வந்து அநேகமாக கேக் ஷாப்ஸில் கிடைக்கும். அதுவும் கிறிஸ்மஸ் சீசனில் தான் கிடைக்கும். அப்படி எப்போ நீங்கள் பார்த்தாலும் அதை நீங்கள் வாங்கி வச்சுருங்க. ஸோ இப்படி ஒரு மோல்டு. இது வந்து டாய் ஷாப்ஸில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஐசிங்கை இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். ஏன்னா ஃபாண்டன்ட் வந்து எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் நல்லா அதை பிசையணும். இதிலே நான் கொஞ்சம் கலர் போட வேண்டியது இருக்குது. ஆனால் நான் எதனால் இது போடலைன்னா, உங்களுக்கு வந்து ஒரு புது கலர், இந்த கலர் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இதுக்கு பதிலாக நீங்கள் வேணால் லைட் பிங்க் உபயோகப்படுத்தலாம். ஒரு பெய்ஜ் கலர், அதாவது ஒரு ஸ்கின் கலர். ஸோ அந்த ஸ்கின் கலர் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. இதுக்கு இட்ஸ் அ வெரி ரேர் கலர். ஸோ முதல்ல இந்த மோல்டுக்கு தேவையான அளவு நாங்கள் எடுத்துக்குவோம். எப்போவுமே கலருக்கு வந்து டூத்பிக் உபயோகப்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவாக அதை எடுத்து உபயோகப்படுத்த முடியும். பாருங்கள், இது ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் மாதிரி ஒரு கலர். கையில் ஒட்டாமல் வரணும். அப்புறம் இதில் வந்து சுருக்கங்கள் எதுவும் விழக்கூடாது. ஸோ இந்த மோல்டில் போடுறதுக்கு முன்னா கொஞ்சம் இந்த மோல்டில் வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் டஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது கலண்டு வர்றது ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசாகவும் ரோல் பண்ண வேணாம். கிட்டத்தட்ட அந்த மோல்டுடைய அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணி எடுக்கணும். சரி, இப்படி வச்சு முதல்ல நடுவில் தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். நடுவில் முதல்ல ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் மெதுவாக இந்த சைட்ஸுக்கு வரணும். அப்புறம் வந்து இந்த கண்ணெல்லாம் இருக்கிற இடம், மூக்கு இருக்கிற இடம், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த இம்ப்ரெஷன் அது விழும். ஐப்ரோஸ் இருக்கிற இடம், அப்புறம் இதை வந்து அப்படியே கையாலேயே அப்படியே கட் பண்ணிடலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா இதை ப்ரெஸ் பண்ணிடணும். இப்போ வந்து ஸ்லோலி மெதுவாக இதை கழட்டி எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த இம்ப்ரெஷன் வந்து விழுந்திருக்கு.
கொஞ்சம் ட்ரை ஆகும் வரையில் இந்த மோல்டுலேயே நீங்கள் இதை போட்டு வைக்கணும். அப்போ அது அந்த ஷேப்பை வந்து அது லூஸ் பண்ணாமல் இருக்கும். அதுக்காக ரொம்ப அழுத்தாதீங்க, அப்படியே சும்மா விடுங்க. இதில் விட்டால் சரியாகும். ஒரு 1 hour நீங்கள் இதில் வச்சா போதும். அப்புறம் எடுத்து சும்மா சாதாரணமாக வெளியில் வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த மோல்டில் இருக்கிற இந்த சாண்டா கிளாஸ் ஐசிங்கை நாங்கள் கலட்டுவோம் மெதுவாக. ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு பவுடர் கலர் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். கேக் ஷாப்ஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிள். இங்கே நான் எடுத்துருக்கிற வந்து ஒரு டார்க் பிங்க் எடுத்திருக்கேன். மற்றது வந்து அதை விட கொஞ்சம் லைட்டாக பிங்க். அப்புறம் வந்து ஒரு பெய்ஜ் கலர், ஒரு நேச்சுரல் கலர் வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து சில சமயங்களில் 2-3 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டி வரும். இப்படி ப்ரஷஸ் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கணும். அந்த கண் உள்ள எல்லாம் நீங்கள் வந்து பிங்க் கலர் எல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கவனமாக நீங்கள் அது பெயிண்ட் பண்ணணும். ஸோ அந்த இமையை விட்டுறணும். இந்த முன்னால் ஒரு ஃப்ரெஞ்ச் மாதிரி ஒன்று விழுகுது, அதை விட்டுறணும். ஸோ ராயல் ஐசிங் வந்து நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லைட் பிங்க் கலர். அதோடு கொஞ்சம் நீங்கள் பேஜ் கலர் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ பேஜ் கலர் மிக்ஸ் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஒரு பிங்கிஷ் அந்த ஸ்கின் கலர் கிடைக்கும். ஓகே, இது முகத்தில் மேல் பகுதி. இந்த ஃப்ரிஞ்ச் ஐப்ரோஸ் எல்லாம் விட்டு தான் நான் பெயிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் வந்து மூக்கு, இது வந்து சீக்ஸ். சீக்ஸ் கொஞ்சம் கூடவே பிங்காக இருந்ததை பற்றி பரவாயில்ல. பாருங்க, இந்த டார்க் பிங்க் கலர் கொஞ்சமாக எடுங்க. இந்த வாய்ப்பகுதி பாருங்கள். சாண்டா கிளாஸுடைய இந்த ஹெட் வந்து எப்போவுமே இந்த பகுதி பாருங்கள், இந்த பகுதி வந்து ரெட் கலராக தான் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு குஞ்சம் மாதிரி இருக்கும், அது வந்து ஒயிட்டில் இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், இதை வந்து ரெட் கலரால் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கணும். ஸோ ரெட் கலர் இதை வந்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணணும். ஸோ இந்த காதுக்கு வந்து நீங்கள் இதே ரெட் கலரை கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் லைட்டாக கலராக நீங்கள் எடுத்து இங்கே பெயிண்ட் பண்ணலாம். ஒரு ப்ரஷ்ஷில் லைட்டாக இந்த கலர் எடுத்து பாருங்கள், அந்த ஃபேஸ் கலருக்கே தான் இது வருது. ஆனால் கொஞ்சம் டார்க்கராக வருது. ஏன்னா காதுன்னபடியாக கொஞ்சம் வித்தியாசமாக காட்டணும். இந்த கண், இமை, அப்புறம் வந்து மீசை, சின்ன நாசல், அதாவது ஒரு நம்பர் 2 நாசலோ ஏதோ தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த தாடி அப்புறம் இந்த ஹேர் மேலே இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஸ்டார் நாசலால் தான் நாங்கள் செய்யணும். இது பாருங்கள், இது ஒரு சின்ன ரைட்டிங் நாசல். ஸோ இந்த ஒரு நாசல் நான் உபயோகப்படுத்துவேன். அதுக்கப்புறம் வந்து இப்படி 2 ஸ்டார் நாசல்ஸ் இருக்குங்க. இதில் எது வேணாலும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். 2 சின்ன பேக்ஸ் நீங்கள் உபயோகப்படுத்தினா போதும். ஸோ ரைட்டிங் நாசலுக்கு ஒரு பேக், ஸ்டார் நாசலுக்கு ஒரு பேக். மடித்து எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சமாக ரைட்டிங் போட்டால் போதும்.
ராயல் ஐசிங் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னம் சாந்தாஸ் கேக்ஸ் எபிசோடில் நான் செய்து காட்டியிருக்கிறேன். ஸோ தயவு செய்து அது சாந்தாஸ் கேக்ஸில் போய் நீங்கள் ராயல் ஐசிங் செய்வது எப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ரெசிபி வரும். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் உங்களுக்கு வேணும்னா. ஆனால் இது வந்து திக்காக இருக்கிற ஒரு ஐசிங், அது மட்டும் நீங்கள் கவனிக்கணும் நல்லா. ஏன்னா இது வந்து இதில் போட்ட உடனே காயணும். இது வந்து இந்த ரைட்டிங்க்கு நாங்கள் உபயோகப்படுத்துகிற ராயல் ஐசிங் மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்படி திக்காக இருக்கணும். ஸோ திக்காக இருந்தால் தான் இதுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ இதில் கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் நான் போட்டிருக்கேன். இதுமாதிரி ராயல் ஐசிங் வந்து ஐசிங் பேக்கில் போட்ட உடனே நீங்கள் ஒரு வெட் கிளாத் அப்படி இல்லைன்னா ஒரு வெட் ஹேண்ட் டவலால் இதை வந்து கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா நல்லது. ஸோ 4 லைன்ஸ் போட்டிங்கன்னா போதும். ஸோ இதை வந்து ஒரு சின்ன ப்ரஷ்ஷால் ஒரு தண்ணி தொட்டு நீங்கள் அப்படியே அதை கீழே கொஞ்சம் அமர்த்தி விடலாம். ஸோ அடுத்தது வந்து ஐப்ரோஸ். ஸ்டார் நாசல். ஸோ பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த ஹேரை வந்து ஒரு கேர்லி ஹேர் மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். ஸோ மற்ற சைடு ஸோ இது காது வந்து ரொம்ப மறையாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். தாடி தாடி வந்து எடுக்கிறப்ப இங்கேருந்து வரணும், இந்த சைடில் இருந்து நீங்கள் போடணும். ஓகே, அடுத்தது வந்து மீசை. நான் அந்த கண்ணில் அவுட்லைனை மட்டும் நான் போடுறேன். மேல் பகுதி மட்டும் செய்தால் போதும். அடுத்தது வந்து பிளாக். பாருங்கள், இந்த பிளாக் கலர் கண்ணுக்கு ஒரு ட்ராப் அந்த கருவிழி அது வச்சிங்கன்னா போதும். சென்டர் கிளாஸ் ரெடி ஆகிட்டார்.
ஓகே, அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டியது வந்து சாண்டா கிளாஸுடைய அந்த தொப்பியில் இருக்கிற அந்த குஞ்சம். ஸோ அதுக்கு ஸ்டார் நாசில் தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும்.